விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா இல்ல ஆட்சி அமைக்க முடியாம போகுமா? கவர்னர் என்ன முடிவு எடுக்க போறார்? விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன நிபந்தனைகள் விதிக்க போறாங்க? இது விஜய்க்கு கிடைச்ச வெற்றியா இல்ல சோதனையா? இந்த சதுரங்கத்துல விஜய் அவர்கள் எப்படி ஜெயிக்க போறாரு? யாருடைய ஆதரவு விஜய்க்கு கிடைச்சா சரியா இருக்கும்? விஜய் அவர்கள் அதிக தொகுதிகள் ஜெயிச்சது என்னவோ உண்மைதான். ஆனா அவர் கோட்டைக்குள்ள நுழைய தேவையான அந்த மேஜிக் நம்பர் பெரும்பான்மை இன்னும் அவருக்கு கிடைக்கல. தமிழக அரசியல்ல ஒரு செக்மேட் மூவ்மெண்ட் உருவாகி இருக்கு. மகுடம் சூட்ட போறது யார்? சஸ்பென்ஸோட உச்சகட்டத்துல இப்ப தமிழகம் இருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியாயிருச்சு. விஜய் தலைமையிலான கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை அவங்க இன்னும் தொடல. அதனால தொங்கு சட்டமன்றம் உருவாக வாய்ப்பு இருக்கு. விஜய் பக்கம் இருக்க ஒரே வழி கூட்டணி கட்சிகளோட ஆதரவு. இப்ப எல்லாருடைய கேள்வியும் இதுதான், விஜய் பெரும்பான்மையை எங்க தேட போகிறார்? சுயேட்சையா ஜெயிச்சவங்க ஆதரவு கொடுப்பாங்களா? ஒரு சிறிய கட்சி விஜய்க்கு கை கொடுக்குமா? இல்ல ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு கூட்டணி ஆட்சி அமையுமா? இல்ல யாருமே கிடைக்காத பட்சத்துல குதிரை பேரம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப அரசியல் வட்டாரத்துல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை தான் தமிழக அரசியல்ல நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சதுரங்கத்துல விஜய் அவர்கள் எப்படி ஜெயிக்க போறாரு? யாருடைய ஆதரவு விஜய்க்கு கிடைச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். உங்கள் சிஜி பார்த்தா.